வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஆஸ்ட்ரோ அழகராஜ், ஆவாலி ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையம். இன்று நாம் ஜாதகத்தில் காணப்படும் முக்கியமான தோஷங்கள், சாபங்கள், இந்த சாபங்கள் எவ்வாறு நிகழ்கிறது, அதை எப்படி பரிகாரம் செய்து அந்த சாபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் அல்லது அந்த சாபம் பெறாமல் நாம் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்க்கப்படும். முதலில் தந்தையின் சாபம் விலக. தந்தை தன் பிள்ளைக்கு ஏதோ ஒரு கோபத்தினால் அல்லது மன வருத்தத்தினால் சாபம் கொடுத்திருக்க வாய்ப்புள்ளது. அந்த சாபம் விலக ஒவ்வொரு பிரதமை திதியிலும் சண்டிகேஸ்வரருக்கு சாந்தி பரிகாரம் செய்து வந்தால் தந்தையின் சாபம் நீங்க வழிவகுக்கும். அடுத்ததாக, அன்னையின் கோபத்தால் அல்லது மன வருத்தத்தால் இயலாமையால் கொடுக்கும், பிள்ளைக்கு கொடுக்கும், மகளுக்கு கொடுக்கும் சாபம் அந்த குழந்தையை பாதிக்கக்கூடும். அந்த தாய் கொடுத்த சாபத்திலிருந்து வெளியில் வர ஏகாதசி திசையில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்தால் தாயின் சாபத்திலிருந்து விடுபட வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக, சகோதர சாபம். ஜாதகரின் சகோதரர் வெறுப்பினார் அல்லது அவர் மீது கோபத்தினாலோ வருத்தத்தினாலோ அவருக்கு சாபம் விட்டிருக்க வேண்டும். அவ்வாறு விட்ட சாபம் நமக்கு பலிக்காமல் இருக்க, அந்த சாபத்திலிருந்து விலக அஷ்டமி திதியில் நந்திகேஸ்வரர் வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக விஸ்வரூப நந்தி மற்றும் திசை மாறிய நந்தியை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் எளிதில் விமோசனம் பெறலாம். இந்த சகோதர சாபம் பாதிப்பிலிருந்து வெளிவர வழக்கமான நந்தியை வழிபாடு செய்யாமல் குறிப்பாக விஸ்வரூப நந்தி அல்லது திசை மாறிய நந்தியை தேர்ந்தெடுத்து அந்த நந்தியை வழிபட்டால் எளிதில் சகோதர சாபத்திலிருந்து வெளிவரலாம். அடுத்ததாக, சுமங்கலி பெண்களின் சாபம். சுமங்கலி பெண்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலோ வருத்தத்தினாலோ அல்லது சில தகாத விஷயங்களினாலோ சாபம் விடக்கூடும். அவ்வாறு விட்ட சாபங்களிலிருந்து நாம் விலக அதிகார நந்தியை, சாதாரண நந்தி அல்ல, அதிகார நந்தியை திருதிய திதியில் வழிபாடு செய்து வந்தால் அந்த சுமங்கலி பெண்களினால் ஏற்பட்ட சாபம் விளங்கும். அடுத்ததாக, முக்கியமானது பித்ரு சாபம். பித்ரு சாபம் என்பது நம் மூதாதையர்களால் அவர்கள் செய்த தவறுகளினால் ஏதோ ஒரு பாதிப்பு அடுத்து வரும் வம்சாவளியில் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த பித்ரு சாபம் நீங்க அவர்கள் இறந்த தேதியில் தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள், இறந்த திதியில் தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் அல்லது திதியே தெரியாதவர்கள், வருடத்தில் 4 அமாவாசைகளான ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளில் குறைந்தபட்சம் வருடத்திற்கு 3 தடவையாவது தர்ப்பணம் செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து விலக வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து 3 அமாவாசையும் தவறாமல் செய்து வந்தால் பித்ரு சாபம் நீங்கி நலம் பெறலாம். வணக்கம், வாழ்க வளமுடன்.